ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அன்னபூர்ணி சிவா கிட்டே, இங்கே பாரியா சிவா, உனக்கும் சிந்துக்கும் விவாகரத்து பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு நான் இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிவா மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள் பிரியம்மா, உங்களோட விருப்பத்தை தாண்டி நான் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன். ஆனால் சிந்து மட்டும்தான் என் மனசுக்குள்ளே நிறைஞ்சு இருக்கா. நான் வாழ்ந்தா அவ கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கூட கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. ஏன்னா அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரியா சிவா, அந்த சிந்து கூட நீ ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படி என் பேச்சை மீறி என்ன மீறி நீ அந்த சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சி அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனியோ, இல்லை அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நான் என்ன முடிவெடுப்பேன்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஸோ சிவாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே சிவா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் பிரியம்மா, கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் உங்களோட மனசு மாறும். அன்றைக்கி நீங்கள் சிந்துவை மருமகளாக ஏற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன் பிரியம்மா. அப்படி என் வாழ்க்கை அப்படியே ஒத்தையிலே போனாலுமே சரி, ஓகே, பரவாயில்ல பெரியம்மா. ஏன்னா நான் வாழணும்னு முடிவு எடுத்திருக்கேன். அதுவும் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த முடிவை நான் எப்போவுமே மாற்றிக்க மாட்டேன் பெரியம்மா. என் மனசுலேருந்து என்றைக்கும் அவளை நான் தூக்கி போடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கட் அண்ட் ரைட்டாக பேசிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அன்னபூர்ணிக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. உடனே இங்கே சிந்து வந்து ரொம்பவே கோவமா, அத்தை உங்களுக்கே கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அத்தான் டாக்டருக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, எனக்கும் டாக்டரை பிடிச்சிருக்கு. நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இங்கே பாரு, ஏன் முன்னாடி நீ நின்று நேருக்கு நேராக பேசுகிற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, உனக்கு உரிமையும் கிடையாது. இங்கே பாரு, என் பிள்ளைக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவ கூட, உன்ன மாதிரி ஒரு பொய்க்காரி கூட என் பிள்ளைய ஒன்று சேர்ந்து வாழ விடவே மாட்டேன். உன்னுடைய சுயநலத்துக்காக நாளைக்கு என் பிள்ளைய தலையில் கல் எடுத்து கொண்டு போகிறதுக்கு கூட நீ அஞ்ச மாட்டேன்னு எனக்கு தெரியும்டி. நீ சரியான சுயநலவாதி. உன்னால் இன்னைக்கு ஆறுமுகம் பைரவியோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. உன்னால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இங்கே பாரு, உன்னை நான் என்றைக்குமே மன்னிக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அன்னபூர்ணி அங்கேருந்து போயிடுறாங்க. சிந்துக்கு ஒரே அழுகையாக இருக்குது. உடனே இங்கே மகா இருந்துட்டு எங்கள் சிந்துக்கிட்ட வந்து, ஹேய் சிந்து, என்றைக்குமே நீ சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது. ஏன்னா அன்னபூர்ணி அக்காவோட மனசு என்றைக்குமே உன்னை மன்னிச்சு ஏற்றுக்காது. அக்கா என்னை கூட மன்னிச்சு ஏற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உன்னை மாதிரி ஒரு பொய்க்காரிய சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழ விட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே சிந்து இருந்துட்டு, உங்களை மாதிரி நான் ஒன்றும் கேடுகெட்ட வேலையை செய்ய கிடையாது. உங்களை மாதிரி ஒரு ஃப்ராடு, உங்களை மாதிரி ஒரு திருடி இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அம்மனோட நகையவே நீங்கள் திருடி இருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை அந்த அம்மன் கொடுப்பா உங்களுக்கு. அதை தாண்டி எங்கள் 2 பேரையும் பிரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக எல்லாமே மாறும். அன்னபூர்ணியும் அத்தையோட மனசு மாறி எங்கள் 2 பேரையும் அவங்களே ஒன்று சேர்த்து வைப்பாங்க. அதுக்கான காலம் ரொம்ப தூரத்தில் இல்லைத்த, அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறத நீங்கள் பார்த்து வயிறு எரிஞ்சு சாவ போகிறீங்க. இது எல்லாமே நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து சவால் விட்டுட்டு போயிடுறாங்க. மகா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இந்த சிந்துவை நம்ம முடக்கவே முடியலையே, எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் அவள் நல்லா தைரியமாக தன்னம்பிக்கையோடு நிற்கிறாளே. இவளோட நம்பிக்கை ஃபஸ்ட்டு உடைக்கணும். அப்போ தான் இவளை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். சிவா நமக்கு கிடைக்கவே மாட்டான்ற ஒரு மனப்பான்மை, அதாவது அந்த ஒரு விஷயம் அவளுக்கு புரியணும். அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா நினைக்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு ரூமில் நம்ம அன்னபூர்ணி பயங்கர டென்ஷனாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஸ்வாதிக்கும் நம்ம சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எங்கள் ஸ்வாதி நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட வராங்க. ஆண்டி, என்ன ஆண்டி ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா? சரிங்க ஆண்டி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு. இல்லை ஸ்வாதி, வாமா, எதுவாக இருந்தாலும் பேசலாம், நீ ஒரு பிரச்சனையும் இல்லை, சொல்லுமா, ஏதோ என்கிட்ட சொல்ல வந்திருக்க போல் அப்படி சொல்லிட்டு. ஆமாம் ஆண்டி, சிவா விஷயமாக தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் ஆண்டி அந்த சிவா சிந்துவை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு? அந்த சிந்துக்கிட்ட அப்படி என்ன தான் இருக்குது? அவள் ஒரு பொய்க்காரி, ஃப்ராட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கா. ஸோ அவ்வளோ போயிட்டு சிவாவுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அது எப்படி ஆண்டி அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருமா, அந்த சிந்து அந்த அளவுக்கு சிவாவோட மனசை பேசியே கரைச்சிருக்கா. அவள் என்ன பண்ணாலும் தெரியல, சிவா
அவளை தான் பிடிச்சிருக்குன்னு இப்படி நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் என் பேச்சை மீறி சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா, நீ கவலையே படாத அப்படி சொல்லிட்டு. என்ன ஆண்டி கவலைப்படாதுன்னு இவ்வளோ சாஃப்டாக சொல்கிறீங்க, அது எப்படி ஆண்டி கவலைப்படாமல் இருக்க முடியும்? நீங்கள் சிவாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னதுலேருந்து இப்போ வரைக்குமே அவர் மேலே நான் அவ்வளோ ஆசை வச்சுருக்கேன். அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ரொம்ப ரொம்ப கனவெல்லாம் கண்டு வச்சுருக்கேன் ஆண்டி. ஆனால் இப்போது சிவா மனசில் சிந்து தான் இருக்கா அப்படின்ட்டு தெளிவாக அப்படியே ஆணித்தனமாக அடித்து சொல்கிறாரே. அவ கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நீங்கள் அவரோட மனசை மாற்றி எப்படி ஆண்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க? அவரோட நினப்புலேருந்து என்னாலுமே வெளியே வர முடியாது ஆண்டி. சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு கொள்ள ஆசையாக இருக்குது. எப்படி ஆண்டி இதெல்லாமே நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க போகிறீங்க அப்படி சொல்லிட்டு. உடனே எங்கள் அன்னபூரணி இருந்துட்டு, எங்கள் பாரு சுவாதி, உனக்கு நான் வாக்கு கொடுத்தது தான். கண்டிப்பாக சிவாவும் நீயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நீ கவலைப்படாத. கோர்ட்டில் சிந்துவையும் சிவாவையும் 1 வருஷத்துக்கு ஒன்று சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க. இதிலே ஒரு 5 மாதம் முடிஞ்சிருக்கும் போல். இன்னும் ஒரு ஒரு 5, 6, 7 மாதம் தான் இருக்குது. ஸோ எப்படியுமே கோர்ட் இயரிங் வரப்போ 2 மாதம் அந்த மாதிரி 3 மாதம் இழுத்து அடிச்சிரும். ஸோ எப்படியுமே கண்டிப்பாக 6, 7 மாதத்துக்குள்ளே அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து நடந்துடும். அதுக்கப்புறம் உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு எல்லாமே எனக்கு இருக்குது ஸ்வாதி, நீ கவலையே படாத. நீ இந்த அன்னபூர்ணியோட வார்த்தையை நம்பு, என் வார்த்தை மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு அப்படி சொல்லிட்டு. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை ஆண்டி, உங்கள் மேலே முழுசாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சிவாக்குவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்ற நம்பிக்கை நிறையவே இருக்குது அப்படி சொல்லிட்டு இங்கே ஸ்வாதியுமே போயிடுறாங்க. இப்போ அன்னபூர்ணிக்கு ஒரே ப்ரெஷராக இருக்குது. ஸ்வாதியோட மனசுலையுமே சிவா நிறைய இருக்கான் போல். ஸ்வாதி சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நிறைய ஆசைப்படுறா. எப்படியாவது இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும். இந்த சிந்துவை என்ன தான் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணி சிந்துவோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்க அண்ணன், தயவு செஞ்சு சிந்துவை உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க. அவள் இங்கே இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே வருது. கடைசி வரைக்கும் சிந்துவை என்னால் மன்னிச்சு ஏற்றுக்கவே முடியாதுண்ணே. அவள் எத்தனை நாளைக்கு இந்த வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக சிவா கூட ஒன்று சேர்ந்து நான் வாழ விடவே மாட்டேன். ஏன்னா அவளை எப்பவுமே நான் மன்னிக்கவே மாட்டேண்ணே. தேவையில்லாமல் அவள் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எல்லாருக்குமே சங்கடம். தயவு செஞ்சு அவளை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் சிவாவோட வாழ்க்கையை எப்படி சரி செய்யலான்ற ஒரு யோசனைக்கு போவேன். அது மட்டும் இல்லாமல் அவனோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு நிறைய ஆசை இருக்குது. தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுங்கண்ணே, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு. உடனே அவங்களுமே சரிம்மா, சிந்து பண்ண தப்புக்கு நாங்களே அவள் கூட யாருமே பேசுறது கிடையாது. ஆனால் அவள் அந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு சிரமமாக இருக்குது. அப்படின்றப்போ உங்களுக்காக, அதுவும் உனக்காக நான் சிந்துவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேம்மா அப்படி சொல்லிட்டு எங்கள் சிந்துவோட அப்பா வாக்கு கொடுக்குறாங்க. இப்போது ஒரு 1 ஹவர்லேயே நம்ம சிந்துவோட அப்பா வந்து அன்னபூர்ணியோட வீட்டுக்கு வராங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சிந்து வந்து அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பாவை பார்த்ததுமே அப்பான்னு சொல்லிட்டு ஓடி போகவும், உடனே இங்கே நம்ம சிந்துவோட அப்பா முகத்தை திருப்பிக்கிறாங்க. யார் கூடயுமே எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படி சொல்லிட்டு நேராக அன்னபூர்ணி கிட்ட தான் போகிறாங்க. ஸோ ஹாலில் அன்னபூர்ணி, அதுக்கப்புறம் மகா, நம்ம ஆறுமுகம், பைரவி, சிவா இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ நம்ம சிந்துவுமே பின்னாடியே வாசப்படியில் போயிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிந்துவோட அப்பா இருந்துட்டு, அன்னபூரணி நல்லா இருக்கியாம்மா அப்படி சொல்லிட்டு. அண்ணே நல்லா இருக்கேண்ணே. சரிங்கண்ணே, ஏதாவது சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நான் வந்த வேலையை பார்த்துட்டு போகிறேம்மா அப்படி சொல்லிட்டு. உடனே பைரவியுமே, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, சொல்லவே இல்லை, சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, ஒரு முக்கியமான விஷயம், அதுக்காக தான் அன்னபூர்ணி வர சொன்னதுனால தான் நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு. ஓ அப்படியா. உடனே பைரவி அன்னபூர்ணிக்கிட்ட, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரொம்ப முக்கியமான விஷயம்தாம்மா, இந்த வீட்டில் எனக்கு பிடிக்காதது எதுவுமே நடக்கக்கூடாதுமா, அதான் நான் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, பைரவி, சிந்து இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேண்டாமா, சிந்துவும் சிவாவும் ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் சிவாவை அதாவது தனியாக விடணும். ஏன்னா சிந்து கூட இருந்தால் ஏதாவது சொல்லி சிவாவோட மனசை மாற்றிடுறா போல். அதனால தான் சிந்துவை உங்கள் அப்பா வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுற சொல்கிறேம்மா, அதான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் உங்கள் அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம சிந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க.
எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. உடனே சிவா இருந்துட்டு பெரியம்மா என்ன பெரியம்மா, சிந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில் தானே இருக்கா, அவள் என்ன உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறா, தயவு செஞ்சு சிந்துவை இங்கேருந்து அனுப்பிடாதீங்க பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனேங்க நம்ம அன்னபூரணி இருந்துட்டு, எங்கள் பாரு சிவா, நான் எடுத்த முடிவு எடுத்தது தான், இதுக்கு மாறா யாருமே பேசக்கூடாது, அந்த சிந்து கூட தான், சிந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவங்க அம்மா வீட்டுக்கே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பைரவிக்குமே இதில் தப்பாக தான் தெரியுது. அத்தை நீங்கள் எடுத்திருக்க முடிவு கரெக்டுன்னு எனக்கு படல அத்தை, தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாமே யோசித்து தான்மா முடிவு எடுத்திருக்கேன். சிவாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா, அவனோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக சிந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அவள் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழப்பங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ணே தயவு செஞ்சு சிந்துவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம சிந்துவோட அப்பாவுமே சரி அன்னபூரணி அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் சிந்து வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, இல்லை கண்டிப்பாக நான் வரவே மாட்டேன், நான் டாக்டர் கூடவே இந்த வீட்டில் தான் இருப்பேன், டாக்டர் ஏன் புருஷன் அவங்க கூட அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அடம் பிடிக்கிறாங்க. மகாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. ஏன்னா சிந்து இந்த வீட்டை விட்டு போகிறான்னு தெரிஞ்சதுமே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் சிந்து இங்கேருந்து போகவே மாட்டேன்னு சொல்கிறதுனால பயங்கர கோவத்தோட, ஹே சிந்து என்னடி, அதான் அன்னபூர்ணி அக்காவே இந்த வீட்டை விட்டு உன்னை போக சொல்லிட்டாங்களே, எதுக்காக சும்மா ஓவராக சீன் போடுற, சிவா மேலே உண்மையாகவே பாசம் வச்சிருக்கிற மாதிரி நடிக்காதடி, போடி வெளியே அப்படி சொல்லிட்டு அப்படியே நூக்கி விடுறாங்க. உடனே சிந்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னுடைய வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, இது நான் தான் முடிவு எடுக்கணும் இந்த விஷயத்தில் அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே சிந்துவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாரு ஏற்கனவே நீ பண்ணது எல்லாமே போதும், உன்னால் நாங்கள் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னது எல்லாமே போதும், இதுக்கப்புறமும் என்ன அவமானப்பட வைக்காத, ஒழுங்கா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட அப்பா கையை பிடிச்சி இழுத்துட்டு போகவும், உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, ஒரு நிமிஷம் அம்மா அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே எல்லாருமே சிவாவை தான் திரும்பி பார்க்குறாங்க. உடனே அன்னபூரணி இருந்துட்டு, சிவா என்னையா எதுக்காகயா நிற்க சொல்கிற, சிந்துவை அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகட்டும்யா அப்படி சொல்லிட்டு. பெரியம்மா ஒரு நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, இங்கே பாருங்க மாமா, தயவு செஞ்சு சிந்துவோட கையை விடுங்க, சிந்து என் கூட தான் இருப்பா, சிந்துவும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம், அதை ஏன் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, நான் எல்லாருக்குமே சொல்லியாச்சு சிந்து கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு, ஆனால் அதையும் தாண்டி அவளை என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு எங்கள் நம்ம சிவா கேட்குறாங்க. இதை கேட்டு நம்ம சிந்துவோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பெருமைப்படுறாங்க. ஆனாலும் அன்னபூர்ணிக்கு பிடிக்கல இல்லையா, அதனால் உடனே இங்கே நம்ம சிந்துவோட அப்பா இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள சிந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா மாப்பிள்ள, அவளாம் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு தகுதியானவளே கிடையாது, அதையும் தாண்டி நீங்கள் அவள் பண்ண தப்பு எல்லாத்தையுமே மன்னிச்சு அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்கிறீங்க, இருந்தாலும் அவள் அதுக்கு தகுதியானவ இல்லை மாப்பிள்ள, நான் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக அமைச்சிக்கோங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம சிந்துவோட அப்பா சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு எங்கள் நம்ம சிவா இருந்துட்டு, மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா மாமா, எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களே, என்னுடைய வாழ்க்கையே என்னுடைய சந்தோஷம் நிம்மதி உயிர் எல்லாம் உலகம் எல்லாமே ஏன் சிந்து தான் மாமா, நான் என் மனசில் உள்ளதை அப்படியே உங்ககிட்ட எவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிறேன், ஆனால் பெரியம்மாவும் சரி நீங்களும் சரி யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, தயவு செஞ்சு சிந்துவை இங்கே விட்டுட்டு போயிடுங்க மாமா, அவள் இல்லைனா கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மகா இருந்துட்டு, ஓஹோ எந்த அளவுக்கு உன்னை மாற்றி வச்சுருக்கா, ஏய் சிந்து என்னடி என் பையனுக்கு அப்படி என்னடி மந்திரம் போட்ட, இந்த அளவுக்கு எல்லாரையும் எதிர்த்து நீ தான் வேணும்னு சொல்லி நிற்கிறான், அப்படி என்னடி அவனை பண்ண, எங்கள் எல்லார்கிட்ட இருந்து ஒரே முட்டா நிரந்தரமாக அவனை எங்கள் கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறியாடி அப்படி சொல்லிட்டு எங்கள் மகா ஒரு பக்கம் டங்குன்னு குதிக்கிறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக இருக்கீங்களா, இதில் முடிவெடுக்க வேண்டியவன் நான், என் வாழ்க்கையில் எனக்கு பொண்டாட்டியாக இருக்க வேண்டியவங்க யாருன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண வேண்டியதும் நான் யாரு கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியதும் நான், என்னுடைய விருப்பம் இதான்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன், ஆனால் அதை யாருமே கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம நீங்கள் பாட்டுக்கு குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படி சொல்லிட்டு. இப்போது இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா நான் தான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேனேயா, அந்த சிந்து கூட நீ ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது, அதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவளை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, நீங்கள் மன்னிக்கலைன்னா மண்ணாங்கட்டியாச்சு பெரியம்மா, இதுக்கப்புறமும் நான் சிந்துவை யாருக்காகவும் விட்டு கொடுக்குறதா இல்லை, இது வரைக்கும் அவள் பட்ட அவமானம் கஷ்டங்கள் இது எல்லாமே போதும் பெரியம்மா, திரும்ப திரும்ப உங்ககிட்ட நான் எத்தனை டைம் சொல்கிறது, நீங்கள் எதுவுமே சம்மதிக்கணும் முடிவெடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை பெரியம்மா, என் மனசு சொல்லிடுச்சு சிந்து கூட தான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் யார் முடிவு எடுத்தானா முடிவு எடுக்கலைன்னா எனக்கு என்ன, இங்கே பாருங்கள் பெரியம்மா, இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்டது
நீங்கள் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே பூம்பு மாடு மாதிரி தலையை ஆட்டுன்னு ஆட்டுனது எல்லாமே போதும். நான் சுயமாக நான் முடிவெடுக்கணும். இனிமே என்னுடைய வாழ்க்கையை தான் நான் யோசிச்சு பார்க்கணும். சிந்து, நீயும் நானும் இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே நம்மளை ஒன்று சேர்த்து வச்சு வாழ விட மாட்டாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு சிந்து, நம்ம இங்கேருந்து போயிடலாம். போய் உன்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா. சரி உன்னுடைய திங்ஸை நீ எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, வா சிந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. ஒரே நிமிஷம் டாக்டரே, வேண்டாம் டாக்டரே, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னபூர்ணியோட மனசு தாங்காது. அன்னபூர்ணியத்தை ரொம்ப ரொம்ப கவலைப்படுவாங்க. நீங்கள் இல்லைன்னா அவளால் இருக்க முடியாது டாக்டரே. நம்ம இங்கே இருந்து அன்னபூர்ணி பெரியம்மாவோட மனசை மாற்றி நம்ம ஒன்று சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ, என்னுடைய அக்காவோட மனசவே மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? பார்த்தீங்களாக்கா, இந்த சிந்து எவ்வளோ பெரிய மந்திரக்காரியாக இருப்பான்னு கொஞ்சம் கொஞ்சமாக சிந்துவையும் மாற்றினா, இப்போது உங்களோட மனசையும் மாற்றலான்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமாக நம்மக்கிட்ட எப்படி சொல்கிறா பாத்தியா பெரியம்மா அப்படி சொல்லிட்டு. உடனேங்க நம்ம இது அன்னபூரணி சிவா கிட்ட போயிட்டு, சிவா அப்போது என்னை விட உனக்கு இந்த சிந்து முக்கியமாக போயிட்டால, நீ இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் பெரியம்மா, தயவு செஞ்சு என்னையும் சிந்துவையும் ஒன்று சேர்ந்து வாழ விடுங்க. நாங்கள் இங்கே 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது உங்களுக்கு பிடிக்கல, உங்களால் பார்த்து சகிக்க முடியல அப்படின்னா நாங்கள் இந்த வீட்டை விட்டு போய்ட்றோம். எனக்கு சொத்து பத்துன்னு எதுவுமே வேண்டாம் பெரியம்மா, எனக்கு என் சிந்து மட்டும் போதும். உலகத்தில் உண்மையான அன்பும் பாசமும் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்குமே அந்த பாசம் கிடைக்காது பெரியம்மா. நீங்கள் என் மேலே அளவு கடந்த பாசத்தை கொட்டினீங்க, நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்க. நீங்கள் கொட்டின பாசத்துக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து நான் உங்கள் பேச்சவே கேட்கணும், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்கணும், நீங்கள் கிணத்துல குதிக்க சொன்னால் கூட நான் குதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் கூட தப்பு இல்லை பெரியம்மா. நீங்கள் என்னை சாவ சொன்னால் கூட நான் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் பெரியம்மா. ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் மேலே நான் மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ விட மாட்டேங்கிறீங்களே. சிந்து என் உயிர் பெரியம்மா, என் ஆசையை உங்களால் நிறைவேற்றி வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்னத்தை என் மேலே பாசத்தை வச்சிங்க பெரியம்மா. இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க பெரியம்மா. என் வாழ்க்கை சிந்து கூட தான் நான் முடிவெடுத்துட்டேன், வா சிந்து போகலாம் அப்படி சொல்லிட்டு. உடனே அன்னபூரணி பயங்கர கோவமா, சிவா நில்லையா அப்படி சொல்லிட்டு உடனே ஓடி போய் பால்டைல் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வராங்க. ஏன்னா நம்ம ஆறுமுகம் வந்து அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துங்க, பால்டைலு, ஒரு சில மருந்து பொருட்கள் எல்லாமே ஒரு ரூமில் தான் ஸ்டாக்கு இறக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா நிறைய விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் அதுக்குன்னே ஒரு ரூம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே நிறைய பாய்சன், பால்டைல், பூச்சிக்கொல்லி மருந்துன்னு இப்படி நிறைய எக்கச்சக்கமான மருந்துகள் இருக்கும். ஸோ அந்த ரூமுக்கு போயிட்டு ஒரு பாய்சன் மருந்து எடுத்துகிட்டு வராங்க. இங்கே பாரியா சிவா, நீ சிந்துவை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டு அப்படின்னா அடுத்த செகண்டே நான் செத்துருவேன், நான் உயிரோடவே இருக்க மாட்டேயா அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, பெரியம்மா உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை பெரியம்மா? நான் நிம்மதியாக வாழவே கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் பெரியம்மா இப்படி பண்ணுறீங்க? தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் நீங்கள் இல்லவே இல்லை. நீங்கள் நினச்சது தான் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதியாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும். நீங்கள் அமைச்சு கொடுக்குற வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் இருக்குமா பெரியம்மா? அந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்கன்னா நீங்களாக ஒன்று யோசித்து நீங்களாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது எனக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கல பெரியம்மா. தயவு செஞ்சு நீங்கள் சாகணும்னு இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்காதீங்க. நான் சிந்து கூட தான் பெரியம்மா ஒன்று சேர்ந்து வாழ்வேன். நாங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நாங்கள் வீட்டை விட்டு தான் போகணும் பெரியம்மா, வேறு என்ன பண்ண முடியும்? இல்லையா சிவா, அவள் போகட்டும், நீ இங்கே இருயா. அவள் போயிட்டானா அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து என்ன பிரயோஜனம் பெரியம்மா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல பெரியம்மா. தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா ரொம்பவே கெஞ்சி கேட்குறாங்க. உடனே இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாருமா, உன் காலில் கூட விழுந்து கெஞ்சி கேட்குறேன். ஒருத்தவங்க மேலே நம்ம ஒரு பாசத்தை, அன்பை, காதலை கொட்டிட்டோம் அப்படின்னா திரும்பவும் அவங்கக்கிட்டேருந்து நம்ம விலகி வரணுன்றது ரொம்ப கஷ்டம் அம்மா. தயவு செஞ்சு சிவாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு சிவாவையும் சிந்துவையும் ஒன்று சேர்த்து வைங்கம்மா. எனக்குமே அதோட வழி என்னன்னு தெரியும். பைரவி மேலே நான் உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேம்மா. ஆனால் அவள் என்னை ஏற்றுக்கலை. அவள் என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படலை. இருந்தாலும் அவளை நான் கட்டாயப்படுத்தவும் விரும்பலைம்மா.
அவளாக என்னைக்காவது என்னுடைய உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வான்ற ஒரு நம்பிக்கையில் தான் இத்தனை நாளாக என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேனே தவிர மற்றபடி அவகிட்டேருந்து நான் நிரந்தரமாக பிரிஞ்சிடணும், அவளுக்கு பிடிக்கலல்ல அதனால நம்ம பிரிஞ்சிடணுன்னாலாம் நினைக்கல. ஏன்னா நான் அவள் மேலே அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் காதலையும் வச்சுருக்கேம்மா. உடனடியாக பைரவி வேண்டவே வேண்டாம், அவள் இங்கேருந்து போயிடட்டும், அவள் உனக்கு வேண்டான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நான் அதை என்னால் ஏற்றுக்க முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகமே சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்ட எங்கள் அன்னபூரணி புரிஞ்சுக்கிறாங்க கொஞ்சமாவது. சரி, அதாவது அளவுக்கு மீறி சிவா சிந்து மேலே காதல் வச்சுருக்கா. ஸோ இவங்க 2 பேரையும் பிரித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, சிவாவோட சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி நினைக்கிறாங்க. ஸோ சிவா கிட்டே போயிட்டு, சிவா என்னை மன்னிச்சிரியா, சின்ன வயசுலேருந்து ஒவ்வொன்றா உனக்கு நான் பண்ணுறது எல்லாமே பிடிச்சிருந்தது, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நீ எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற. சரிப்பா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே சிந்து கூட நீ ஒன்று சேர்ந்து வாழுப்பா அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம சிவாவும் சிந்துவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மகாக்கு அப்படியே தகன்னு எரியுது, பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. உடனே இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பணும், சிந்துவும் சிவாவும் ஒன்றும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உடனே மகா இருந்துட்டு ஸ்வாதிக்கிட்ட, என்ன ஸ்வாதி நடக்கிறது எல்லாத்தையுமே இவ்வளோ சாஃப்டாக ரொம்பவே கேஷுவலாக பார்த்துக்கிட்டு இருக்க, சிவா உனக்கு இல்லைன்னு ஆக போகுது. அந்த சிந்து சிவாவை இப்போது மாடிக்கிட்டா, அன்னபூர்ணி அக்காவும் மனசு மாறிட்டாங்க. இப்போது உன் நிலமை என்ன ஆகிறது? சிவாவுக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தத்தை நடத்தி வச்சது யார்? அன்னபூர்ணி அக்கா தானே. இப்போது நீ அன்னபூர்ணி அக்காவை கேளு ஸ்வாதி, உனக்கான நியாயத்தை நீ தான் கேட்டுக்கணும் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஏற்றி விடுறாங்க. ஸோ ஸ்வாதியோட அப்பாவும் அம்மாவும் உடனே அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, என்னங்க நீங்கள் பண்ணுறது கொஞ்சமாவது சரியாக இருக்கா? ஸ்வாதி மனசில் ஆசையை வளர்த்துட்டு நீங்கள் இப்போது சிவாவும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து வாழட்டும்னு சொல்கிறீங்க. இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து நடக்க போகுது, இவங்க 2 பேரும் கூடிய சீக்கிரமே பிரிஞ்சிடுவாங்க, நிச்சயத்தை இப்போ பண்ணிக்கலாம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் மனசில் எல்லாத்தையுமே ஆசையை வளர்த்து விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு இப்போ ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அப்போ எங்கள் பொண்ணோட நிலமை என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அன்னபூர்ணிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவங்க அப்படியே தலகுனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, மாமா நான் சொல்கிறத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஸ்வாதிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதே சமயம் நிச்சயதார்த்தம் நடந்தது கூட எனக்கு தெரியாமல் தான் நடந்தது. அதுக்கப்புறமும் நான் ஸ்வாதிக்கிட்ட சொன்னேன், நான் சிந்து கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன், நீ தப்பான ஒரு எண்ணத்தை நீ மனசுக்குள்ளே வளர்த்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போது சிந்துவும் நானும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம். ஸ்வாதி நினச்சானா ரொம்ப நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசித்து உங்கள் பொண்ணுக்கு புத்திமதி சொல்லுங்கள். நானும் ஸ்வாதியும் லவ் பண்ணி நான் ஸ்வாதியை ஏமாற்றிருந்தா கூட அது தப்புன்னு சொல்லலாம், ஆனால் அப்படி ஒரு விஷயம் இங்கே நடக்கவே இல்லை. தயவு செஞ்சு ஸ்வாதிக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய நிலமையில நீங்கள் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்வாதியுமே எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, படித்த பொண்ணு கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சிவா பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு. ஸோ மகா ஏதாவது ஏற்றி விடணும். என்னையா சிவா நீ சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியாகவே படலை, என்னக்கா நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் தானே ஸ்வாதிக்கு வாக்கு கொடுத்தீங்க சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போ என்னென்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போது ஸ்வாதியோட மனசு என்ன ஆகும்? பாவம் பிஞ்சு மனசு, சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி வாழலாம் அப்படி வாழலாம், இங்கே போகலாம் அங்கே போகலான்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளே கோட்டையே கட்டி வச்சுருப்பா. இப்போது சிந்துவும் சிவாவும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னா அவளோட மனசு என்ன ஆகும்? ஒருவேளை அவள் தப்பான ஒரு விபரீதமான ஒரு முடிவு எடுத்துட்டா என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சிவா இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க, நாங்கள் சொல்லி அவளை சமாதானப்படுத்திக்கிறோம், நீங்கள் தேவையில்லாமல் அவளை தப்பான முடிவு எடுக்க வச்சிடாதீங்க, அவ்வளோதான் மரியாதை உங்களுக்கு. நீங்கள் எப்போவுமே எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கவே மாட்டீங்கல்ல, எப்போவுமே எல்லாருமே கஷ்டத்துலேயே இருக்கணும், நீங்கள் மட்டும் அதை பார்த்து ருசித்து ஜாலியாக இருக்கணும், அப்படி தானே உங்களோட மைண்ட் செட்டு. இங்கே பாருங்கள், நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை என் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த மாதிரி காரியத்தை தான் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க. தேவையில்லாமல் அதை இதை சொல்லி எல்லாரோடைய மனசையும் மாற்றி தயவு செஞ்சு பிரச்சனை திரும்பவும் பெருசாக ஊதி வெடிக்காதீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஸ்வாதி உங்ககிட்ட நான் தனியாக பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்வாதிக்கிட்ட தனியாக ஒரு 1/2 hour பேசுகிறாரு நம்ம சிவா. நம்ம ஸ்வாதியுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுமே நல்ல பொண்ணு தான். சிந்து ரொம்ப கெட்டவன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி இவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் தான் சொல்லி நம்ம ஸ்வாதி மனசில் சிந்து மேலே ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ மற்றபடி நம்ம ஸ்வாதி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஸோ சிவா எடுத்து சொன்னதுமே நம்ம ஸ்வாதியுமே புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அன்னபூர்ணிக்கிட்ட ஆண்டி
சிவாவும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து வாழட்டும், அவங்க 2 பேரும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும், இதுதான் கரெக்டான டிசிஷன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த குடும்பமே பயங்கர ஹாப்பி. இப்போது இந்த மகா மட்டும்தான் அப்படியே பயங்கர வயிற்றுச்சலில் இருக்காங்க. ஸோ சிந்துவும் சிவாவும் இப்போ ஒன்று சேர்ந்தாச்சு. அன்னபூர்ணியுமே இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. தடையாக இருந்த நம்ம ஸ்வாதியுமே இப்போ ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ பயங்கரமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம சிந்துக்கும் சிவாக்கும் இன்னொரு டைம் கல்யாணம் பண்ணலான்ற மாதிரியெல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ ஜாலியாக போகும். ஆனால் மகா தான் ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க.